நண்பர்களே வணக்கம். நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஏழை பிள்ளைகள் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிப்பதற்காக வசதி வாய்ப்பில்லாத பிள்ளைகளை படிக்கணும் என்பதற்காக 25% இடஒதுக்கீடு. எதன் அடிப்படையில்? தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த ஏழை மாணவ மாணவிகளை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சேர்ப்பதற்காக அந்த நடைமுறையை இன்றைக்கி தமிழக அரசு கொண்டாந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் கீழே நிதி இருக்குது இல்லைங்களா, அந்த நிதி 60% தொகையும் மத்திய அரசும் 40% தொகையை மாநில அரசும் கொடுக்க வேண்டும். அதன்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கடந்த சில ஆண்டுகளாகவே மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அந்த கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் வர வேண்டிய நிதியை கொடுக்காம காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண்பாடு காரணமாக அந்த நிதி நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிதி தள்ள. அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை நீங்கள் ஏற்றுக்கணுன்றாங்க, ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. அதனால் பாதிக்கப்படக்கூடியது யார்? எந்த அரசுமே கிடையாது, ஏழை பிள்ளைகள் தான். ஆங்கில வழியிலே படிக்க வேண்டும், மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே படிக்க வேண்டும் என்று கனவு காணக்கூடிய கிராமப்புறத்தை சேர்ந்த ஏழை மாணவ மாணவிகள் தான் இந்த ரொம்ப பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. எவ்வளோ தொகை தெரியுங்களா? வெறும் 200 கோடி ரூபா தான் பாக்கி தரணும். அந்த 200 கோடி ரூபாயை ஏன் இன்னும் தராமல் மத்திய அரசு இழுத்துட்டு இருக்குன்னா, தமிழக அரசு மீது சில கோரிக்கைகளை அது வைக்கிறது. அதை தமிழக அரசு புறக்கணிக்கிறது. ஏன் நாங்களாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, எங்களுக்கு எந்த தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எங்கள் கல்விக் கொள்கை தான், நாங்கள் அப்படி தான் நாங்கள் செய்வோம், எங்களுக்கு தர வேண்டிய நிதி நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை ஒட்டி ஒரு பொதுநல ஆர்வலர் ஈஸ்வரன் என்பவர் தொடர்ந்து இந்த கல்வியாண்டில் அந்த கழிவறும் உரிமை சட்டத்தின் கீழே, கட்டாய கழிவறும் உரிமை சட்டத்தின் கீழே மாணவ மாணவிகளை சேர்க்கணும்னு சொல்லிட்டு மனு போட்டுக்கிறாரு. 3-4 முறை மனு போட்டுக்கிறாரு. அதிகாரி நடவடிக்கை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணிக்கிறாரு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கிறார். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ தான் நீதிபதி பெஞ்ச் அமர்வு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏன் நீங்கள் தரமாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மத்திய அரசு வக்கீல் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலத்தையும் நாங்கள் நிதி கொடுக்குறோம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் தரல அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வக்கீல் என்ன சொல்கிறாங்க, பாஜகவினுடைய எம்பி ஒரு எம்பி இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது, அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அதனால் நீதிபதி என்ன பண்ணிட்டாங்க, அந்த நீதிபதி அமர்வு என்ன சொல்லிட்டாங்கன்னா, எதா இருந்தாலும் சரி, கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்க வேண்டிய அந்த தொகை 200 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும், கல்வியோட விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. வரவேற்கத்தக்க தீர்ப்பு. அந்த தீர்ப்பு ஒட்டி மத்திய அரசு உடனடியாக கல்வி உரிமை சட்டத்தில் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.